சந்தோஷமா என்ன கூப்பிட்டீங்க? சொல்லுங்க ஐயா. எனக்கு முன்னதான் வர வேண்டியது. என்ன கேட்டுக்கிற? என்ன ஏன்டா போட்டான்னு என்ன கேட்டுக்கிற? எனக்கு முன்னதான் வர வேண்டியது. இது என்ன கால தாமதம்? ஏன்டா என்ன கேட்கிறேன்? என்ன கேட்டுக்கிற? அதிகமும் எனக்கு முன்னதாக வர வேண்டியது. இன்று ஏன் இவ்வளவு கால தாமதம்? யாரு கேட்கறது? நான் கேட்கிறேன். யாரு பதில் சொல்லணும்? நீ தான் சொல்லணும். யாரு கேட்கணும்? நான் தான் கேட்கணும். யாரு பதில் சொல்லணும்? நீ தான்டா. அப்ப கேளுங்க. என்ன? ஐயோ இந்த யார் மட்டும் கேக்குறேன்னா? ஐயோ கேக்குறதா பதில் சொல்றாங்க. கேளா. எங்க வரேன்? நான் எங்க வரேன்? எங்க வரேன்? சரி கேளுங்க. நீங்க கேளுங்க. நீங்க கேளுங்க. கேளுங்க. நடப்பீங்க. யாரு கேட்கணும்? என்னப்பா நீ கேட்டா தான் நான் பதில் சொல்ல முடியும். நான் தான் உன்னை கேட்கிறேன். என்ன யார் இவ்வளவு நேரம்? அதான் கேளு. என்ன கேட்டுக்கிற? ஏன் இவ்வளவு நேரம்? யாரு கேட்கணும்? பக்காரு கதி கூடுவேன். சொல்லு. கேளுங்க. இல்ல நீயே சொல்லு. என்ன நான் மட்டும் தான் சம்பளம் வாங்கி போறேன்னு சும்மா வந்துருங்க. பேசலாம். கதி கேட்கறேன். வீட்டுல எனக்கு என் பொண்ணாடிக்கு சரியான சண்டைங்க. நான் ஒண்ணி ஒம்பு வச்சு போற பாரு. சும்மா அங்க அடிக்காது. சும்மா அடிக்காது. அங்க பாம்பு முட்டை அழ வச்சுக்கிறேன். குஞ்சு பெருக்கும். 3 சனி குஞ்சு பத்து தாக்கும். 4 சனி போகும். சும்மா அடிச்சு நடக்கிறாண்டி.
ஐயோ சிரிச்சு நடப்பீங்க. போதுண்ணா நீ பேசுறாங்க. என்ன சண்டை? என்ன வீட்டில் நான் வாழ்க்கை சண்டையா, வாழ்க்கை சண்டையா, பட்டு சண்டை? ஏன் கிளம்பிட்டது ஆண்டா இல்லை? ஏன் அந்த தலைக்கு டை அடிக்கூடாதா? என்ன வேலை உனக்கு வீட்டில்? ஐயோ எங்க தாண்டங்க அடிப்பியோ. வந்த வேலை பாடுறா. சொல்லு, என்ன சொல்லுவா? அவங்க எங்கன்னா போறாங்க. வீட்டுல என்ன சண்டை? என்னயா சண்டை வீட்டுல? என்ன பணத்து சண்டையா, நலத்து சண்டையா, சொத்து சண்டை? என்ன சண்டை? வேற என்ன சண்டை? ஒரு தோசையால வந்த சண்டை இவ்வளவு தூரம் வந்து நிக்கிறேன் நான். தோசையால? ஒரே ஒரு தோசை. ஆனா என் பொண்டாட்டி மாரி யாருமே குடும்பம் பண்ண முடியாது. உன் பொண்டாட்டி பேரு சிக்கன். நான் சிக்கன் என் பொண்டாட்டி கத்து போன சிக்கணும். உன் மனைவி அவ்வளோ சிக்கனம். 100 ரூபாய் கையில கூத்தாலும் இன்னைக்கு வேணும் நாளைக்கு வேணும் புடிச்சு குடும்பம் பண்ற பொண்டாட்டி யாரு கேட்டா என் பொண்டாட்டி தான். ஆமாங்க, குடும்பம் அப்படித்தானே இருக்கணும். வீட்டுக்காரர் தோசை கேட்கறாரு, நம்மள ஆசை ஆசை சுட்டு கூட சொல்லிவிட்டு எப்பா 3 மரக்கு அரிசி போட்டு 3 தோசை சுட்டா. என்னடா சாமர்த்தியம் 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 3 மரக்கு அரிசி போட்டு சாமர்த்தியம் 3 மரக்கு அரிசி போட்டு 3 தோசை சுட்டா. தோசை தூக்கி பார்த்தா அண்ணாண்ட மூணு என்னாடி தெரியும். அவ்வளோ நைஸ் தோசை 3 மரக்கு அரிசி போட்டு. அது 3 மரக்கு அரிசி போட்டு 3 தோசை அவ்வளோ நைஸா? தோசை சுட்டாத படம் முன்னா தோசை யாருக்கு அதிகமாக வைக்கணும்? கணவனுக்கு தான் வைக்கணும். வீட்டுக்காரங்க யாருங்க? வீட்டுக்காரங்கடா. அவன் தட்டுல 2 தோசை வைக்கிறேன், என் தட்டுல 1 தோசை வைக்கிறான். எனக்கு வந்து கோபம். செவன் நாய் வரைக்கும். யாரா யாரை கேட்குறீங்க? ஐயா ஒன்னும் இல்லை, என் பொண்டாட்டி என் பொண்டாட்டிய ஒன்னும் இல்லை ஒன்னும் இல்லை என் பொண்டாட்டிய. இந்த பக்கம் நீயே கை வாட்டி நிற்கிற. ஏண்டி நான் ஊரோட போய் கத்திரி கொட்டினா எனக்கு 1 தோசை வைக்கிற, நீ வீட்டுல காலாடு 2 தோசையா அப்படி நான் கேட்கறேன். அதுக்கு அவன் என்னன்றா, நீ ஊருக்குள்ள போய் சுத்திட்டு வருவ, நான் உங்களுக்கு 2 தோசை வைக்கணும். 2 பேருக்கு சரியான சண்டை நடக்குது. கருந்தூள் செந்தூள் பறக்குது. தோசை யாரும் சாப்பிடுறாங்க. உனக்கு எனக்கு ஒரு போட்டி. போட்டி என்ன போட்டி கேட்ட? என்ன போட்டி? கதவு சாத்து உங்க மேல பாய போடு. கதவு சாத்தி பாய போடுற இதான் போட்டியா? தப்பா நினைக்காது. தப்பா நினைச்சாதான் அது தப்பு. தப்பா நினைச்சா தப்பே கிடையாது. கதவு சாத்து பாய பண்ணா ஏன் சொன்னேன்? யாரு வந்து கூப்பிட்டாலும் ஊங்கொட்ட கூடாது. அதே அப்படி ஊங்கொட்டல் 1 தோசை, ஊங்கொட்டாலும் 2 தோசை. சொன்ன உடனே என் பொண்டாட்டி போட்டியில் ஒத்துக்கணும் பாயப்பாடு பத்தணும். எப்பா இந்த 3 தோசைக்கு 3 நைட் ஆகி போச்சு. 3 தோசைக்கு 3 இரவு ஆகி போச்சு. நானும் உங்களோட பாடல, என் பொண்டாட்டி உங்களோட பாடல. அது உங்களோட நான் பார்த்துக்கிறேன், நான் உங்களோட அவ பார்த்துக்கிறேன். ஊர் மக்கள் எல்லாம் என் வீட்டோட ஒண்ணு கூடி போச்சு. என்னடா இது பிடிக்காத அந்த பொண்ணு வாயில பொண்ணு அந்த பொண்ணு அடிச்சு போட்டு மாட்டிட்டு இவன் செத்து விடாம இருக்கு. அப்புறம் ஊர் மக்கள் எல்லாம் குத்து பேசிக்கிறாங்க. சொல்றான் என்ன சொல்றான்? இனிமே பார்த்தா வேலைக்கு ஆகாது. பாடி நாத்த அடிச்சுட்டோம் கெட்ட பேசிக்கிட்டா வாசல் இருக்கான். அது இடிச்சு ஓடுறா. ஊருக்கார சும்மா இருக்கா? எனக்கு வந்தது கோவம். செவன் நாய் வாங்கி விடும். அப்ப தூக்கி தோசை நான் இந்த வருஷம் நான் 50,000 கம்பெனி அட்வான்ஸ் நான் புதுசா வாசல் வச்சுக்கிறேன். எவனா இடிவு பண்றாங்க அப்படின்னு கேட்கலாம். பாக்குறேன் தோசை ஒன்னா குடும்பம். எப்ப வாசகால இச்சானு எங்க 2 பேரும் வேற அந்த படம் சொந்த பண்ண மொத்தம் வந்து ஜனம் மொத்தம் குவோட கத்துது. மார்கழி மாசம் பங்குனி வெயில். மார்கழி மாசம் அடிக்கவே தான் அடிக்கவே தான் நான் மெண்ட போறேன். நான் சித்திரை மாசம் கத்திரி வெயில் தீக்காது போட்டு தலையில தண்ணி ஜில்லுன்னு ஊத்துறாங்க. நான் அப்படி சொல்றேன். நான் எப்ப தண்ணி ஜில்லுன்னு ஊத்தாதே குடம்பு கட்டி போட்டா கொஞ்சம் சுட வச்சு ஊத்துறான் சொல்ல பாக்குறேன். தோசை ஒன்னா போடும் பழக்கு. அங்கேயே வாய தரக்கல. எப்ப சுருக்காடு தீங்க போனாங்க கட்டி அடங்கணும். கட்ட மேல 2 பேர் வச்சாங்க. சுருக்காடு யாரும் இருக்கு? வெட்டியா எல்லாரு கிராமத்தாரு 3 பேர் தான் சுருக்காடு. 3 பேர் மட்டும் வந்து சேர்ந்துட்டாங்க. எப்பா என் பொண்டாட்டி தலைமோடு போறாங்க கொல்லி வைக்கும். அப்போ என் பொண்டாட்டி உடைய கூந்தல்லையே என்ன நீட்டுன்ற? என்னடா ஒரு 2 அடி 3 அடி இருக்குமா? 2 அடி 3 அடி இருக்குமா? சரி ஒரு 5 அடி 10 அடி நீட்ட. சரி ஒரு 20 அடி அது கூட நீட்டு. அது கூட நீட்டா? பின்ன சரி ஒரு 50 அடி. அது என்ன 50 அடி? அதை கூட நீட்டு.
என்னடா இது என்ன பின்ன என்ன எவ்வளவுதான் இருக்கா பொட்டடி சும்மா கூந்தல தட்டி விட்டாலும் போதும் இந்த தாலி சடை தாண்டாது உனக்கு பேசிக்கிட்டே என்ன பண்ண பொண்டாடி தலை மூட்டில் வச்சா கொல்லிய இந்த தலையில வச்சோம் சொட்டடா இன்ச்சு பாரு சொட்டாடு கம்மிட கூடாதா ஐயோ ஏன்னால நான் கம்மிட கூடாதா அடியே உனக்கு ஒண்ணு எனக்கு ரெண்டு உனக்கு ஒண்ணு எனக்கு ரெண்டு சுருக்காடு யாரு இருக்கு வெட்டியா கலாரியா 26 3 பேர் நினைச்சுக்கிறாங்க அதே பொருள் நமக்கு ஒன்று ரெண்டு கணக்கு போடுது அவங்க வாட அவங்க பின்னாடி நானும் வாட எப்போ ஓடி வீட்டுல பார்த்தா 3 தோசை நாய் குட்டி வெளியே வருது என்ன பண்றது அங்க அண்ணன் வீட்டில் சாப்பிட்டு வந்து அங்க வண்டியில பார்த்தா மொத்த கனவு பழகு நான் தான் சொல்லி கிடக்குற ஒரு சொத்துக்குள்ள நீ கேக்குற நீ எப்படி சொத்துக்குள்ள கிடக்குறாண்டியா நீ மட்டும் எங்க இன்னொருவா யாரோ